இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஒன்றுமில்லாமலே தொடங்கிய எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நிறைவுள்ளதாக இன்று காண்கிறோம் என்றால் அது நம்முடைய தகப்பன் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம். எங்களை அவர் நிறைவாக ஆசிர்வதித்து நம்மோடு இருக்கிறார் என்பதுதான். கொஞ்சம் எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போமா? எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சவால்கள், அவமானங்கள், பிரச்சனைகள், இழப்புகள் நாங்கள் எல்லாவற்றையும் சந்தித்திருப்போம். தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி கடையில் பிரச்சனை, போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை, மற்றவங்க இழிவாக பார்க்கிற நிலையில் இருந்த தருணம், தனிமையே கதையென்ற நாட்கள். இப்படியாக இருந்த எங்களுடைய வாழ்க்கையை இன்று ஆண்டவர் அழகாக மாற்றியிருக்கின்றார். இப்போ நான் இருக்கிற இந்த நல்ல நிலைமைக்கு காரணம் ஆண்டவர் தான் என்று எங்களை எத்தனை பேர் சொல்லி இருக்கின்றோம். படிப்பறிவு, தொழில் வாய்ப்பு, சொத்து சுகம், அழகான குடும்பம், இதெல்லாம் ஆண்டவர் எமக்கு கொடுத்தது, அவராலே எமக்கு கிடைத்தது. இப்படி பெருமையாக நாங்கள் சொல்லணும். எங்களில் இல்லை, ஆண்டவராலே எல்லாம் முடிந்தது என்று நாங்கள் அவரை உயர்த்தி போற்றி பெருமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரை குறித்து நீங்கள் பெருமை கொள்ளும்போது அவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். யோபு தன்னிடம் செல்வங்கள் இருந்த போதும் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்தினார். அதே செல்வம் அவரை விட்டு போன போதும் அவர் ஆண்டவரை போற்றி ஸ்துதித்ததை அவர் ஒரு நாளும் நிறுத்தினதே இல்லை. இதனாலேயே ஆண்டவர் அவரை மென்மேலும் ஆசீர்வதித்தார். அதே போல வாழத்தான் இன்றும் ஆண்டவர் எங்களை அழைத்து நிற்கிறார். ஆமேன்.